வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளே தான் பார்க்க போகிறோம். அப்படியே டைட்டில் என்னென்னா ஜஸ்டிஸ். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் கோல்ஸ்வர்த்தி. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஜேம்ஸ் ஹவ் அண்ட் வால்டர் ஹவ். இவங்க ரெண்டு பேரும் சாலிட்டரி ஆஃபீஸ். ஜேம்ஸ் ஹவ் வந்து ஃபாதர், வால்டர் ஹவ் வந்து சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ராபர்ட் ஆக்சன், இவங்க வந்து மேனேஜிங் கிளர்க். நெக்ஸ்ட் கேரக்டர் வில்லியம் ஃப்ளடர், இவங்க வந்து ஜூனியர் கிளர்க். நெக்ஸ்ட் கேரக்டர் ராபர்ட் கவுலே, இவங்க வந்து கேஷியர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹெக்டர் ஃபார்ம், இவங்க வந்து யங் அட்வொகேட். ரூத் ஹனிவெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ஸ் வராங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். ப்ளே வந்து எங்கே பிகின் ஆகுதுன்னா கோக்சனுடைய ஆஃபீஸில் வந்து பிகின் ஆகுது. கோக்சன் வந்து ஒரு 60 year old பர்சன். நெக்ஸ்ட் ரூத் அங்கே வந்து வராங்க. ரூத்துக்கு வந்து 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க ரூத் ஹனிவெலுக்கு. இந்த 2 சில்ட்ரன்ஸை வச்சுட்டு அவங்க வந்து வில்லியம் ஃப்ளண்டரை வந்து தேடி வராங்க. ஸோ இப்போ எமர்ஜென்சியாக ரூத்துக்கு வந்து வில்லியம் ஃப்ளண்டரை வந்து பார்க்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய லைஃப் அண்ட் டெத்தை வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக வில்லியம் ஃப்ளண்டரை வந்து தேடி வராங்க. வில்லியம் ஃப்ளண்டர் அங்கே வந்து வராங்க. வந்ததும் ரூத் வந்து இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் நைட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களை கில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ஃப்ளண்டர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஃப்ளண்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நைட் 11:45 நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸையுமே வந்து சொல்லுறாங்க. வால்டர் ஹவ் வந்து செக் புக்கை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் ஜேம்ஸ் ஹவ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வால்டர் ஹவ் அண்ட் ஜேம்ஸ் ஹவ் 2 பேரும் சேர்ந்துருந்து செக் புக்கை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த டைமில் ஜேம்ஸ் ஹவ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 90 pound கேஷ் வந்து எழுதியிருக்கு. பட் அதில் வந்து 9 வந்து டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்காங்க. 9ல் உள்ள அந்த டிஒய் வந்து டிஃப்ரெண்ட் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததும் அவங்க வந்து இதை இனி ஃபர்தராக நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தென் இதை வந்து ஃபர்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோக்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேவிஸ் தான் என்ன செஞ்சாங்க, இதை வந்து கேஷ் பண்ணாங்க. பட் டேவிஸ் இப்போ வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் ஹவ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பேங்க் கேஷியர், ஸோ போலீஸ்கிட்ட எல்லாமே வந்து இதை வந்து ஃபர்தராக வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து செக்கை வந்து யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா டேவிஸ் கிட்ட வந்து கொடுத்தாங்க, அதை கேஷாக மாற்றுறதுக்காக. ஸோ இந்த டேவிஸ் வந்து யார்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா வில்லியம் ஃப்ளாண்டர் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணது யார்? வில்லியம் ஃப்ளாண்டர் தான் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வில்லியம் ஃப்ளாண்டர் கிட்ட கேட்டதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் எதுவுமே பண்ணலை, டேவிஸ் என்கிட்ட இப்படி தான் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. பட் ஃபைனலி என்ன செஞ்சுட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. வில்லியம் ஃப்ளாண்டர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு அவர் எந்த ரீசனுக்காக இப்படி பண்ணினேன் அப்படின்னுமே சொல்லுறாரு. எதுக்காக இப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னா லேடி ரூத் ஹனிவெல் இருக்காங்க இல்லையா, இந்த ரூத் ஹனிவெல்லை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த கேஷை வந்து 90 பவுண்டை வந்து 9 பவுண்டை வந்து 90 பவுண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஜேம்ஸ் வந்து அவங்களுடைய அப்பாலஜைஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இல்லை. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் இதில் வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கப்புறம் ட்ரையல் எல்லாம் நடக்கு. பிஸ்டர் வந்து ஒரு டிடெக்டிவ், அவங்க வந்து ஃப்ளண்டர் என்ன செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இந்த கேஸ் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, கோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹெச்எஃப் ஃபார்ம் வந்து ஒரு யங் அட்வொகேட். ஸோ அவங்க மட்டும்தான் யாருக்காக பேசுகிறாங்க, ஃப்ளண்டருக்காக வந்து பேசுகிறாங்க. ஸோ இவங்க ஆப்போனண்ட் அட்வொகேட்டாக இருக்கிறது யாருன்னா ஹெரால்டு கிளவர் வந்து இவங்களுடைய ஆப்போசிட்டில் இருப்பாங்க இல்லையா, அந்த லாயராக வந்து இருக்கிறாங்க. ஹெக்டர் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ஹாக்சன் கிட்டேயும் ஃப்ளாக்சன் ஃப்ளண்டர் ரூத் கிட்ட வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறமா மெஜிஸ்ட்ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 years இவங்களுக்கு வந்து ப்ரிசனில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கேட்குற பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. கொஞ்ச நாள் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் ஃப்ளண்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ளண்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளண்டர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ரூத்தை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ ரூத் எல்லாம் பார்த்து பேசினதுக்கப்புறமா இவருக்கு இனி ஒரு ஜாப் வேணும் இல்லையா. ஸோ நிறைய இடத்துல ஜாப் வந்து கேட்டு பார்க்குறாங்க. நிறைய இடத்துல இவங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கல. பிகாஸ் இவங்க ப்ரிசன்லேருந்து வந்திருக்கிறதுனால ஜாப் யாருமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஃப்ளண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோக்சன் கிட்டே வந்து திரும்ப போய் வந்து ஜாப் கேட்குறாங்க, என்ன வந்து ரீஎம்ப்ளாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன பண்ணுறாங்க ஜேம்ஸ் அண்ட் வால்டர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, சரி வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பட் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லை, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணுன்னா ரூத் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் இருக்கான்னா
ஜேம்ஸ், ஃப்ளெண்டர், ரூத் 3 பேரும் இருக்கிறாங்க. ஆஃபீஸ் உள்ளாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்கிற டைமில் அங்கே வந்து யார் வரா அப்படின்னா விஸ்டர் வந்து வராரு. விஸ்டர் டிக்டேக்டிவ் இந்த பர்சன் இருக்காரு, அவர் வந்து அங்கே வராரு. அங்கே வந்து என்ன சொல்லுறாரு அப்படின்னா எகெயின் வந்து ஃப்ளெண்டரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அவர் வந்து ப்ரிசன்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப டேஸாக வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாரு. அண்ட் வேறு ஏதோ வந்து ஒரு கம்பெனிக்காக தப்பாக வந்து ஒர்க் பண்ணதாகவும் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் தப்பாக வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணதாகவும் வந்து ஃபைல் வந்திருக்கு. பட் இது வந்து உண்மையாக என்னன்னு தெரியாது. இப்போ எனக்கு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளெண்டருக்கு இது எதுவுமே என்ன செய்ய முடியலை, அக்செப்ட் பண்ண முடியலை. அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் இருக்கிற அந்த ரூமில் வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி ஜன்னலில் இருந்து கீழே வந்து குதித்து இறந்து போயிடுறாரு. கர்க்சன் ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா no one will touch him now, never again. He is safe with gentle Jesus. இனி அவரை யாராலையுமே என்ன செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது. இந்த வேர்ல்டில் தான் அவர் வந்து என்னது ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இல்லை. இனியாவது அவர் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து போய் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயை வந்து என் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வர வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.